கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான மூவருக்கு போலீசாருக்கு கோவை மகிழா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உள்ளனர். மூவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான மூவருக்கு ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு கோவை மகிழா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. கோவை விமான நிலையம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி தன்னோட காதலனுடன் காரில் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் காதலனை தாக்கி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணாரியைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்புசாமி, அவருடைய சகோதரர் கார்த்திக் என்ற காளீஸ்வரன், இவர்களது உறவினர் மதுரையைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் 3 பேரும் சிகிச்சைக்கு பின்னர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் விசாரணை துரிதமாக நடத்த கைது செய்த 3 பேர் தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் தற்பொழுது குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்தியதாகவும், பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் காதலன் இருவரும் தான் என்றும் குற்றவாளிகள் இவர்கள்தான் என்றும் உறுதி செய்துள்ளனர் என்றும், இந்த வழக்கில் 30ஆம் தேதிக்கு முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், சென்னையிலிருந்து தடயவியல் அறிக்கை வர தாமதமானதால் முதல்கட்ட விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. போலீஸ் காவலில் கைதான 3 பேரிடமும் விசாரணை நடத்தவும் நீதிமன்ற மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து கைதான 3 பேரையும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க மனு செய்திருந்த நிலையில் தற்பொழுது 1 நாள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.